மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வெற்றிமாறன் அவர்கள் வட சென்னையை பேஸ் பண்ணி ஒரு திரைப்படத்தை எடுக்க போறதாகவும் அந்த திரைப்படத்துல எஸ்டிஆர் அவர்கள் நடிக்க போறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல பார்த்திருந்தோம். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் அவர்கள் தனுஷ் அவர்கள்ட்ட பர்மிஷன் கேட்டதாகவும் அதுக்காக தனுஷ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, இந்த திரைப்படத்தை நீங்க எடுக்கணும்னா கண்டிப்பா எனக்கு ஒரு 20 கோடி ரூபாய் நீங்க அனுப்புங்க, அப்பதான் நான் எடுக்க விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் கிட்ட சொன்னதாகவும் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல பேசியிருந்தோம். இது சம்பந்தமான தகவல்கள் எல்லாமே சோசியல் மீடியாவில் பரவி வந்த நிலையில் தற்போது பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் அவர்களே ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இதை பற்றி அந்த பேட்டியில் அவர் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, தனுஷ் அவர்கள் வட சென்னையோட ஒரு ஓனர், அதாவது வட சென்னை படம் எடுக்கிறதுக்கே தனுஷ் அவர்கள் தான் மூலப்பொருள் எல்லாமே பண்ணியிருக்காரு. கேரக்டர்ல இருந்து ஆர்டிஸ்ட்ல இருந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, அதுக்கப்புறம் படத்தினுடைய செட்டு, இப்படி எல்லாமே தனுஷ் அவர்கள் தான் அதில் முதலீடு போட்டிருக்காரு. ஸோ தனுஷ் அவர்களுக்கு வட சென்னையில் முழு உரிமை இருக்குது, அவர் காப்பிரைட் கொடுக்கறதுக்கு உரிமை இருக்குது. ஸோ நான் இப்போ வட சென்னையை பேஸ் பண்ணி ஒரு திரைப்படம் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த திரைப்படத்துக்காக வட சென்னையில் பயன்படுத்தப்பட்ட வட சென்னையின் மூலமாக எடுக்கப்பட்ட சில காட்சிகள், தனுஷ் அவர்கள் வரக்கூடிய காட்சிகள், இந்த மாதிரி வட சென்னையை பேஸ் பண்ணி எந்த ஒரு ரிலேட்டடான எந்த ஒரு காட்சியும் நான் இந்த சிம்பு அவர்கள் நடிக்கக்கூடிய படத்தில் நான் யூஸ் பண்ணாலும் அதுக்கு தாராளமாக நடிகர் தனுஷ் அவர்கள் கண்டிப்பாக காப்பிரைட் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு அவருக்கு முழு உரிமை இருக்குது, அவர் தான் வட சென்னையோட முழு காப்பிரைட்டர் அப்படின்னு வெற்றிமாறன் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லை, ஒரு காப்பிரைட்டர் ஒரு ஓனர் அப்படிங்கிற ஒரு முறையில் தனுஷ் அவர்கள் பணம் கேட்குறாரு அப்படின்னா அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனால் உண்மையை சொல்ல போனால் தனுஷ் அவர்கள் எந்த ஒரு பணமுமே கேட்கல. ஆக்சுவலி நாங்கள் நானும் தனுஷ் சார் அதுக்கப்புறம் சிம்பு இவங்க எல்லாருமே ஒன்றா பேசினதுக்கு அப்புறமா அடுத்த நாள் காலையில் நான் தனுஷ் சாருக்கு கூப்பிட்டுருந்தேன். இந்த மாதிரியான விஷயத்த நான் சொல்லியிருந்தேன். சொன்னதுக்கப்புறம் தனுஷ் சார் என்ன சொன்னார், நீங்கள் தாராளமாக எடுத்து பண்ணுங்க, எனக்கு நோ இஷ்யூஸ், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் எங்கள் டீம் கிட்ட பேசி உங்களுக்கு நான் என்ஓசி கொடுத்துட்றேன், நீங்கள் தாராளமாக எல்லாத்தையும் எடுத்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அவர் தன்னோட நல்ல மனசை தெரிவித்தார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியாக்களில் சிலர்லாம் என்ன பண்ணுறாங்க, தவறான தகவலை பரப்பிட்டு இருக்காங்க. தனுஷை நம்ம 20 கோடி கேட்டார் என்கிட்ட, ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி அனுப்ப சொல்லி அவர் சொன்னதாகவும் இந்த மாதிரியான வதந்திகளை பரவிட்டு இருக்கு. இது முற்றிலுமே ஒரு பொய்யான விஷயம் அப்படிங்கிறத அந்த ஒரு பேட்டில் வெற்றிமாறன் அவர்கள் ஓப்பனாக போட்டு சொல்லிட்டாரு. ஸோ வெற்றிமாறன் அவர்களுடைய இந்த சிம்பு அவர்கள் வச்சு பண்ணக்கூடிய இந்த திரைப்படத்தில் இருந்த அந்த மர்மம், அந்த தவறான ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ வெளிச்சத்துக்கு வந்துச்சு. முற்றிலுமே பரப்பப்பட்ட தகவல், 20 கோடி கேட்டிருக்காரு தனுஷ் அப்படிங்கிற முற்றிலுமே பரப்பப்பட்ட அந்த தகவல் ஒரு பொய்யான தகவல் அப்படிங்கிறத வெற்றிமாறன் ஒரு பேட்டியில் சொல்லிட்டாரு. சரி மக்களே, இந்த ஒரு சம்பவத்தை பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மீண்டும் அடுத்த ஒரு டாப்பிக்கோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.